வணக்கம் மாணவர்களே. இந்த காணொளியினூடாக கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு இந்த வருடம் தோற்ற உள்ள மாணவர்களுக்கான எதிர்பார்க்கை வினாக்கள்ல தனிப்பாடல்ல எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் சம்பந்தமான ஒரு காணொலியை தான் இதனூடாக பார்க்க போகின்றோம். அப்ப அந்த வகையில முதலாவது இதுல இடம்பெறக்கூடிய 2 வினாக்கள் குறித்து பார்ப்போம். 2 வினாக்கள்ல முதலாவது வினாவாக பஞ்சகால நிலைமையும் சீதக்காதி வள்ளலின் சிறப்பும். இரண்டாவது வினா காலமேக புலவரின் கவிப்பாடும் திறன். இந்த 2 வினாக்கள் தான் தனிப்பாடல் பகுதியிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக இருக்கின்றது. அப்ப அந்த வகையில சீதக்காதி வள்ளலின் சிறப்பும் பஞ்சகாலத்தின் கொடுமையும் குறித்து பார்த்தோம்னா, இந்த பாடலை பாடினவர் படிக்காசு புலவர். இவர் சீதக்காதி வரோதயன் எனும் இஸ்லாமிய வள்ளலால ஆதரித்து வளர்க்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இதுல பஞ்ச காலத்தின் கொடிய தன்மை இந்த பாடல் எவ்வாறு எடுத்துக்காட்டு, பாடல்ல முதல் வரி பாடல் ஓர் தட்டிலே பொண்ணும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்கவிக்கும் என்ற பாடல்ல பஞ்ச காலத்தினுடைய கொடிய தன்மை எவ்வாறு விளக்கப்பட்டிருக்கின்றது என்றால், கார் தட்டிய பஞ்ச காலத்திலே என்று கூறும் முகத்தினூடாக, அதாவது மழையற்று போன கொடிய பஞ்ச காலம் என்று கூறப்படுகின்றது. இப்பேற்பட்ட பஞ்ச காலத்தில் ஓர் தட்டிலே பொண்ணும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்கவிக்கும் காலம் அது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தட்டுல நெல்லையும் இன்னொரு தட்டுல பொன்னையும் சமப்படுத்தி விற்கும் அளவுக்கு நெல்லினுடைய விலை மிக உயர்வானதாக இருந்ததாக, அதாவது நெல்லினுடைய விலை தங்கத்தினுடைய விலைக்கு சமனாக இருந்ததாக கூறப்படுகின்றது. இதனூடாக பஞ்ச காலத்தினுடைய கொடிய தன்மை விளக்கப்படுகின்றது. இப்பேற்பட்ட கொடிய பஞ்ச காலத்தில் செல்வந்தர்கள் தங்களுடைய வீட்டு கதவை அடைத்து கொண்ட போது இறப்போர் தன்னுடைய வீட்டு கதவை தட்டி தட்டை நீட்டி அன்னதானம் கேட்பதற்கு முன்பதாகவே, உங்களுக்கு நான் இருக்கின்றேன், பயப்பட வேண்டாம் வறியர்களே என்று கூறி அவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கு தயாராக இருந்தவர்தான் சீதக்காதி வரோதயன் என்பது. தட்டினும் தட்டு வராமலே அன்னதானத்துக்கு மார்த்தட்டிய துறைமால் சீதக்காதி வரோதயனே என்ற வரிகள் எடுத்து காட்டப்படுகின்றது. அதே நேரம் இந்த சீதக்காதி வள்ளல் அன்னதானம் வழங்குகின்றார், உடையை வழங்கக்கூடிய சிறப்பு உடையவர் என்பது காரியப்பர் என்று இவருக்கு ஒரு பெயரும், அதே போல் துறைமாலுக்கு ஒப்பிடப்படுறார். அதாவது திருமால் சிவனுடைய பிச்சை எடுத்தல் தொழிலையே இல்லாமல் ஆக்கியவர்னு சொல்லப்படுறாரு. சீதக்காதி வள்ளலுக்கு ஒப்பிடுறாரு. இவ்வாறு சீதக்காதி வள்ளலின் கொடை சிறப்பும் பஞ்சகால நிலைமையும் தனிப்பாடல்ல மிக அழகாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக இரண்டாவது வினா காலமேக புலவரின் கவிப்பாடும் திறன் குறித்து பார்த்தோம்னா, இந்த காலமேக புலவர் வரதன் எனும் இயற்பெயரை உடையவர். இவர் வசைக்கவி, அங்கதக்கவி, ஆசுக்கவி, சிலேடை கவி முதலான பல கவிகள் பாடுவதில் வல்லவர் என்று கூறுகின்றார். ஒரு முறை அதிமதுர கவி முதலிய புலவர்கள் சபையில் இருக்கும் பொழுது காலமேக புலவரை பார்த்து, நீ யார், உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டபோது பாடப்பட்ட பாடலை எமக்கு இங்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதுல காலமேக புலவர் கவி பாட புறப்பட்ட விதத்தை மிக அழகாக கூறுகின்றார். அதாவது முதலில் புலவர்களினுடைய இயல்புகள் எவை என கோடிட்டு காட்டுகின்றார். அதாவது புலவர்கள் கழிக்கத்தக்க பிழைகளை எல்லாம் நீக்கிய கடல் போன்ற நூல்களை கற்றுணர்ந்தவர்கள் என்றும், பொதிகை மலையில் நிலை பெற்றவர்கள் என்றும், பொதிகை மலையில் உள்ள தென்றலை துணை கொண்டு அழகிய கவிதைகள் இயற்றுவதில் வல்லவர்கள் என்பது, களியும் பிழை பொருட்டள்ளி நன்னூலாம் கடலில் உண்டு வலியும் பொதிகை வரையினில் கால் கொண்டு வன் கவிதை மொழியும் புலவர் அப்படின்னு புலவர்களுடைய இயல்புகளை மிக அழகாக சொல்றார். இவ்வாறான புலவர்களின் மனத்தை வானத்திற்கு உருவகிச்சு, அப்பேற்பட்ட புலவர்களின் மனமாகிய வானத்துல ஏறிக்கொண்டு வானத்தில் எவ்வாறு இடி இடித்து மின்னல் மின்னி மழை பொழியுமோ அது போல காலமேக புலவர் கவிப்பாட புறப்பட்டதாக, புலவர் மனத்தை இடித்து முழங்கி மின்னி பொழியும் படிக்கு காலமேகம் புறப்பட்டதே என்று கூறுகின்றார். இவ்வாறு
காலமேக புலவரின் கவிப்பாடும் திறன் களியும் பிழை பொருட்டல்லி எனும் பாடலினூடாக மிக சிறப்பாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் சொல்லி நான் நினைக்கிறேன். நன்றி.